இன்னைக்கு இன்டர்நேஷனல் மீடியா பூரா என்னங்க எழுதுறான், இந்தியா பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதலை நடத்துதுன்னு சொல்லுது வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி எவிடன்ஸ். எக்கானமிஸ்டோ நியூயார்க் டைம்ஸோ சிஎன்என்னோ எழுதக்கூடிய ரைட் அப்ஸ் பூரா பாத்தீங்கன்னா இந்த தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியது என்று இந்தியா உறுதியாக தெரிவிக்கிறது வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி எவிடன்ஸ், ஆதாரத்தை கொடுக்காமல். இந்த இடத்துல தான் நீங்க இப்ப நான் சொன்ன ராஜதந்திர ரீதியில நீங்கள் வழிக்கு கொண்டு வரதுக்கு இதை செய்யணும். இதுல மோடி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து சொல்லுங்க. அவங்க என்ன இப்ப இந்த கேள்வியை கேட்ட நான் சொல்லுவேன், நீ துரோகின்வான், நீ இருக்கு அப்படின்னு நான் என்ன சொல்றேன், இந்த கேள்வியை கேட்டாலே நீ துரோகின்வான். இங்க துரோகியோ பக்தனோ ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். சர்வதேச அளவுல இந்தியாவுக்கு எப்போ புகழ் கிடைக்கும், இந்தியாவால் எப்போ பாகிஸ்தானை ஜெயிக்க முடியும்னா இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வேணும். இன்டர்நேஷனல் மீடியா இதை கேட்கறது எனக்கு கவலை இல்லை. இன்டர்நேஷனல் மீடியா பத்தி சொல்ல முடியாது. ஏன்னா சர்வதேச அளவுல நாடுகளோட கருத்துக்களை உருவாக்குறதுல இன்டர்நேஷனல் மீடியாவோட ரோல் பெரிய ரோல். அவங்க இப்ப நீங்க இப்ப நம்ம இந்தியால இருக்கோம், வேற 2 நாடுகளுக்கு மத்தியில இந்த பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு 2 நாடுகளுக்கு, ஒரு XY நாடுகளுக்கு இடையே, நமக்கு 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை வருது. 2 பேரும் 2 வெர்ஷன் சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்களும் மீடியாவும் ஆட்சியாளர்களும் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க, அவங்கதான் இந்த தாக்குதலை செஞ்சாங்கன்றதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் என்ன? அதைத்தான் அவன் கேட்கறான். இதை நம்ம 2008 நிரூபிச்சோம். யாரு? இந்தியா. அதனாலதான் நான் சொல்றேன் ராஜதந்திர நடவடிக்கை.